இது இப்ப இந்த எலெக்ஷன் திராவிட பொங்கல் சொல்லிட்டு மக்களை கவர்ல் பண்றான் பாருங்க. அது ஒன்றும் எடுப்படாது. இது தமிழ் பொங்கல் தமிழ் பொங்கல் தான். தமிழ் மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் நினைக்கிறாங்க. சோ அரசியலா பார்க்கும் பட்சத்துல நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்றாங்க, திராவிடம்னாலும் வந்து நம்ம தமிழோட கலந்தது தானே அப்படிலாம் சொல்றாங்களே. அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துமா. திராவிடன்றது முதல்ல தமிழோட கலந்தது கிடையாது. இடையில புதுசா வந்ததுதான் திராவிடன்றது. தமிழ்ன்றது மூத்த குடி. அது வந்து திராவிடத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. தமிழ் இனம்ன்றது மூத்த இனம், மூத்த குடி, மூத்த மொழி. அப்படின்னும் போது நம்ம வந்து இது தமிழ் பொங்கல் தானே தவிர திராவிட பொங்கலா என்னாலும் மாறாது. இப்போ கலைஞர் இருந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா தைத்திங்கள் முதல் நாளை வந்து தமிழ் வருட பிறப்பு அப்படின்னு அறிவிச்சாரு. அது எந்த வகையில் அவர் அறிவிச்சாரு, எந்த இதில் அறிவிச்சாருன்னு எனக்கு தெரியாது. பட் தமிழருக்கு வந்து அந்த தமிழ் வருட பிறப்புன்றது சித்திரை மாதம் தான். இது வந்து ஆயிரக்கணக்கான வருஷமா நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒன்று. புதுசாக வார்த்தைகளை தமிழில் வந்து இன்க்ளூட் பண்ணலாம், அறிமுகப்படுத்தலாம். அவரே வந்து திருநங்கைன்ற வார்த்தையும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஊனமுற்றோருக்கு மாற்றுத்திறனாளின்ற வார்த்தை, நல்ல நல்ல வார்த்தைகள்லாம் வந்து அவர் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. அதெல்லாம் வரவேற்கத்தக்க விஷயம். ஆனால் இந்த திராவிட பொங்கல் இதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாது. ஏற்றுக்க முடியாது. அவங்க அரசியல் பண்ணுறதுக்காக அவங்க பேசுகிறாங்க. அதை நம்ம கண்டிப்பாக